ஏன்பா கதிரு, எங்களுக்கு முன்ன உங்க அண்ணன் கிளம்புறேன்னா இன்னும் வரவே இல்ல. நீ எங்க போன? இந்த வாழைத்தோப்புக்குள்ள வெள்ளை வேஷ்டி கூட்டத்தோட. டேய் பயமுடுறா. வரவேளை ஒரு வேலை இருந்ததுமா, அதான் அதை முடிச்சுட்டு வந்தேன். எங்க சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? சாப்பாடா? நான் சாப்பிட்டேன். வெளியே நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். நீங்க உங்க ஆட்டம் பாட்டத்தை பாருங்க. என்ன ஆட்டம் பாட்டம் ஒன்னும் விளங்கலையே. சின்னக்கா, மாமாவுக்கு 2 கண்ணு இல்ல 200 கண்ணு. எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பிடிச்சிருவாரு. இவளுகளுக்கு என்னப்பா, வீட்டு ஆளுகளை பத்தி கவலையா என்ன? சோறு கண்ட இடம் சொர்க்கான்னு திரியறாளுங்க. அதுவும் புது கூட்டு, ரொம்ப வசதியான கூட்டு இல்ல. அதான் புருஷன் மாமியா இவகளை பத்தி அக்கறை இல்லாம நாக்க தொங்க போட்டு ஓடியாந்துட்டாளுங்க. ஹலோ பேபி, எப்படி இருக்க? செருப்பு பிஞ்சிடு, ஓடி போயிடு மரியாதையா. என்ன பேபி, மாமனே ஒன்ன காணாம வட்டியில் சோறும் தின்னாம பாவினா பருத்தி நூலா ஆனேன்னு பாடுவேன்னு பார்த்தா அருவருப்பா பாக்குற. அண்ணே, எதுக்குன்னு இவனை கூட்டிட்டு வர? எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குன்னு. நீ பண்ண அசிங்கத்துக்கு அவனை கூட தான் அலைய வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? டேய் என்னடா பேசுறீங்க? என்ன மாம், என்ன கூட்டு வச்சு இன்சல்ட் பண்றீங்களா? என்ன அது? திரும்பவும் சொல்றேன், நான் உங்க வீட்டு மாப்பிள்ளன்னு பெரிய மாமா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆத்தாடி, இதனாலதான் தோப்பு மேட்டெல்லாம் பேசாம இருந்தேன். என்னது? என்ன சத்தியம்? ஆமாண்டி, இந்த கிறுக்கச்சிக்கு அந்த கிறுக்கன் தானே முடிவு பண்ணிட்டான் பெரியவன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கேம்மா. ஆத்தே, என்னத? என்ன இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அக்காஸ், இதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? நியாயமா பார்த்தா நீங்க எல்லாம் இதுக்கு சந்தோஷப்படணும். தர்ஷினிய கட்டியிருந்தா நீங்க எல்லாம் அத்தையா இருப்பீங்க. இப்ப ஆதிரை கமிட் பண்ணதுனால நீங்க எல்லாம் அக்காவாயிட்டீங்க. வயசு கம்மியாயிருச்சுல, சூப்பர் தானே? டேய் கிறுக்கு பயலே, எங்களுக்கு குறைச்ச வயசு தான்டா. நீ காலம் கடந்து போய் கல்யாணம் பண்றதுனால உனக்கு என்ன குறைச்ச வயசு நினைப்பா? என்ன மாம்ஸ், நீங்க தான் மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தா சின்னக்காவும் மதிக்க மாட்டேங்காங்க. சும்மா இருடா. என்ன முட்டாள்தனமான டிசிஷனா இருக்கு? எதுக்கு இப்படி பண்றீங்க? இந்தாரு, இதெல்லாம் நீ கேட்க கூடாது. வாயை மூடிட்டு பேசாம இரு. ஆதிரைக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. ஆமாண்டி, இவன் அந்த எஸ்கேஆர் தம்பிய விருப்பப்படுவா. அவனை கூட்டியாந்து நடு வீட்டுல உட்கார வைக்க முடியுமா? அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஏய் சும்மா இல்லடி. என்னது? எஸ்கேஆர் தம்பி? ஆத்தாடி, ஏமா ஏமா நம்ம வீட்டு விஷயத்தை கண்டபகிட்ட சொல்லிட்டு இருக்க? ஏ உள்ள போடி. மாமா, எதுக்கு லவ் பேர்ட்ஸை பிரிக்கிறீங்க? இழுத்து விட்டு போடா, போய் வண்டியில போகிறான். ஓகே மாமா, கிளம்புறேன். சின்னக்கா, நடுக்கா, குட்டியக்கா, பெரிய காட்டையும் சொல்லிருங்க. இது வரைக்கும் என்ன வருத்தனாலும் கரிகாலனை மன்னிச்சிருங்க. இனிமே உங்க குடும்பத்து மருமகனா என் உயிரையே கொடுப்பேன். ஐ எம் ஃபிக்ஸ்டு. போடா. ஒரு நிமிஷம் மாமா. டார்லிங், நான் கிளம்புவா? போட, உன்னை பார்த்தாலே எரிச்சல் இருக்கு, போயிடு ஒழுங்கா. ஆதிரா, என்ன பார்த்தா பிடிக்காது, 10 வருஷம் கழிச்சு தான் பிடிக்கும். அது வரைக்கும் மாமா வெயிட்டிங். நீ 1000 பேரை பார்க்கலாம், ஆனா நான் உன்னை மட்டும்தான் பார்ப்பேன் ஆதிரா. டேய் போடா, போய் வண்டியில உட்காரு போ. போறேன் மாமா, போறேன் மாமா. ஆல் ஃபேமிலிக்கு டாடா. என் செல்லத்தை பார்த்துக்கோங்க. ஏண்டா இந்த கன்றாவி பிடிச்சவன் என்னடா உளறிட்டு இருக்கான்? மானம் கப்பல் ஏறணும்னு விதி போல இருக்கு. உங்க அண்ணா அங்க நொந்து போய் கிடக்குறான். இவளுகளுக்கு வாய்க்கு மென்ன அவல் கடிச்சு போச்சு. அசிங்கமா இருக்கு. ஏமா, நீ தானமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அப்புறம் அவள் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருமா. நானா இவளுகளுக்கு சொல்லணும்னு நான் சொன்னேன். அந்த கிறுக்கு பையில பார்த்த உடனே ஆத்திரத்துல வந்துருச்சு. அம்பிட்டுதான். என்னத்த வந்துருச்சோ. டே கதிரு, அண்ணன் என்னோட சொன்னாரு? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் அவன் வரமாட்டேங்கிறான்? நம்மளதான் போன்னு விரட்டி விட்டான் இல்ல. வீட்டுல உட்காந்து என்ன பண்றான்? ராத்திரிக்கு சாப்பாடுக்கு என்ன வழி?
அதான் நான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க போற? வழியில ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே போய். என்ன கதிரு, அப்படியே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. பொங்கல் முடிஞ்சதும் ஆடல் பாடல் அப்புறம் மீட்டிங் ஒன்று இருக்கு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்க அண்ணன் கட்டாயமா கலந்துக்கணும். அப்படியா? கண்டிப்பா கலந்துப்பாரு. நாளையோட உங்க ஆடல் பாடல் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சாவு குத்து இருக்கு, அதை நாங்க குத்துவோம். என்ன உங்களால பாவம் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அதை நீயா முடிவு பண்ண முடியாதுப்பா. பாப்போம் பாப்போம், பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். கிளம்பு. திமிரப்பாரு. யாதுர உள்ள போ. மீட்டிங் போட்டு கூடி பேசுங்க. நான் ஒரு ஓட்டவாய், நான் உளறி கொட்டிட்டேன். டேய் வாடா, வா வா. ஐயோ ஐயோ, ஆதிர வெர்சஸ் கரிகாலன். சூப்பர் காம்போ. இந்த கிறுக்கு பையலும் அந்த கிறுக்கச்சியும் கடவுள் இருக்கான் குமாரு. ஏய், அவங்க என்னவோ எஸ்கேஆர் தம்பிங்கிறாங்க. ஆனா ஒண்ணுடி, அந்த பயலுக்கு ஜாதக கட்ட நல்லா இருக்கு. இல்ல. ஏன் ஜனனி, உனக்கு ஏன் தெரியுமா? அக்கா, ஒண்ணு அவன் லவ் பண்ணிருக்க மாட்டான். அப்படி அவன் லவ் பண்ணியிருந்தானா அந்த குடும்பத்திலே அவன் மட்டும்தான் கிறுக்கு. நாள் தான் நம்ம இந்த வீட்டுல இல்ல, அதுக்குள்ள ஒரு காதலும் ஒரு கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்காளே. அங்க இல்லாம போயிட்டோமே, நிறைய நடந்திருக்கும் போல இருக்கே. யார்கிட்ட கேக்குறது இப்ப? அவகிட்டதான் கேட்கணும். அவட்டதான் கேட்கணும். வல்லுன்னு விழுந்து கொலைப்பாளே. அவ கொலைக்கிறது நமக்கு என்ன புதுசா? உனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை மனசிறங்கி சொல்லிட்டானா? அது போற போக்க பார்த்தா அப்படி தெரியலவா? ஐயோ ஐயனாரே, அடுத்த டிராமா ஹெவியா இருக்கு. நம்ம நிம்மதியா உறங்க கூடாதுன்னு அவங்க தலையிலே தீய வச்சுப்பாங்க. டேய் டேய் டேய், எந்திரா. என்ன மாமா, மறுபடியும் வீட்டுக்கே வந்திருக்கோம்? ஏன், எதுக்கு? நீ ஓவரா கேள்வி எல்லாம் கேட்காத, இறங்கு இறங்குடா. என்னாச்சு இவருக்கு? முடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. மாமா, பெரிய மாமா பார்க்க இம்புட்டு தூரம் வந்தோம். அதுக்கு போன போட்டு வீடியோ கால்லே பேசியிருக்கலாம்ல. ஆதிர வேற அங்கிட்டு தனியா இருக்கா. சரி வந்துட்டோம், பாத்துருவோம் போங்க. அண்ணா பாப்பா, என்ன இந்நேரம் வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? ஐயா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறத்துக்கு வந்தா அங்கேயே இருக்க வேண்டியதானே? எனக்கு பிடிக்கலண்ணே, உங்களோட ஞாபகமாகவே இருந்தது. அதான் அப்படியே உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏங்க, ஆதிரா அங்க தனியா இருக்கு, அதை விட்டுட்டு வந்திருக்கோம். அதை பத்தி கவலைப்படாம நீங்க இங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லங்க, அங்கிட்டு இருந்து எங்கிட்டாவது எதிரி குதிச்சு ஓடிடுச்சுன்னா? அதுக்காக தான் சொன்னேன். அவளாம் எங்கேயும் ஓட முடியாது. நீ அங்கிட்டு போய் ஓரமா நில்லு போ. என்ன மாமா, வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து ஓரமா நிக்க சொல்றாரு? ஏய் போடா, சொல்றான்ல. டேய்,
இருக்கிற கடுப்புல ஏறி மீச்சு போடுவேன் சொல்லிட்டேன். போய் ஹாலில் நில்லு போ. ரொம்ப பேசுன கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கேன். போடா. ஆனா மாமா, நான் ஒன்று சொல்றேன். தம்பின்னா இவர் தான் தம்பி, தங்க கம்பி. நீங்க கொடுத்து வச்ச ஆளு. நீங்க ஒத்தையில இருக்கீங்கன்னு அம்முட்டு வேலையை விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு. தம்பி உடையான் பாடைக்கு அஞ்சான். ஏடா லூசு போயில, அது பாடை கஞ்சான்லாம் கிடையாது, படை கஞ்சான். எல்லாம் ஒண்ணுதான் மாமா. படைக்கு போனா பாடை தானே. அது ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது. போ, மூடிட்டு போ. போடா. படைக்கும் பாடைக்கும் துணைக்கால் தானே வித்தியாசம். ஏப்பா, ராத்திரி நேரத்தில் இப்படி தூரம் காரை ஓட்டிட்டு வரணுமாப்பா நீ? பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஏதோ ஒரு ஊரில் ரூமை போட்டு படுக்க வேண்டியதானே? அது இல்லைண்ணா, நீங்கள் வேற தனியாக இருக்கீங்க, மனசு கேட்கல, அதான் இங்கே வந்தேன். எப்பா, எனக்கு தனியாக இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா. நான் தனியாக இருந்தே இல்லையா? என்ன சின்ன பிள்ளையா நான்? அண்ணா, பரோட்டா வாங்கி வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா? இதை வேற வாங்கிட்டு வந்துட்டியாக்கா? ராத்திரி நேரத்தில் நான் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன். சரி, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நீங்கள் எதில் சாப்பிட்றது? தட்டு எடுத்துட்டு வரேன். நீங்கள் போய் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வந்து. சரி. தட்டில் போட்டு கொண்டு வந்துட்டியா? தண்ணி இதோ. தண்ணி இங்கே இருக்கு. எங்கே வாங்கின பரோட்டா? நம்ம ராஜா மெஸ்ஸில் தானே. சரி. ரத்னவாள் கோஷ்டி பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேண்ணா. அவங்களும் வந்து ஸ்பாட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க. சங்கூதிரவன் சொல்லிட்டாங்க. அப்பா, கவனமாக இருக்கணும்ப்பா. முக்கியமான வேலை, கச்சிதமாக எல்லாத்தையும் முடிக்கணும்ப்பா. சரி. சரி, ஞானம் அங்கே வந்து சேர்ந்துட்டானே? அவங்களும் வந்துட்டாங்க, அம்மாவும் வந்துட்டாங்க. நீங்கள் வரலன்னு தான் அம்மா அப்படியே சங்கடமாக இருந்தாங்க. வாரணப்பா, நான் வரேன். வராமல் எங்கே போகிறேன்? ஆதர் எப்படி இருக்கா? ஒழுங்கா இருக்காளா? ஆமாப்பா, கவனமாக பார்த்துக்க. போனுங்கன்னு எதுவும் பேசுகிறாளா? நாங்கள் சும்மா விட்டுருவோமா? கையை காலை உடச்சி போட்டிருக்க மாட்டேன். அது மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. வேற எங்கேயும் தனியாக விடாதீங்க. போனுங்கன்னு ஏதாவது பேசினாக்கா போனை பிடிக்கிங்க, கிணத்துல தூக்கி போட்டுருங்க. சரியா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டு பொம்பளை என்ன செய்கிறாங்க? ஐயோ அண்ணா, அவங்க அடிக்கிற கூத்த கண்ணால் பார்க்க முடியலண்ணே. ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு ஓவராக போகிறாங்க. எல்லாம் அந்த பொங்கல் வரைக்கும் தான்னு பேசாமல் இருக்கேன். சரி, நடக்கட்டும். அது சரிண்ணே, நீங்கள் எப்போ வரீங்க? எப்பா, நான் வாரேனப்பா. பொங்கல் பானை அடுப்பில் வைக்கும்போது நான் அங்கே வந்து நிற்பேன். போதுமா? சரி, கொடுங்க. இருங்க. பரவாயில்ல, இதையாவது வாங்கிட்டு வந்தேன். வயிறு நஞ்சிருச்சு, பசி அடங்கிருச்சு. நான் கழுவிடுறேன். விட்றா, தண்ணி கொடுங்கண்ணே. நான் போய் ஏன் நான் கழுவ மாட்டேனா? நான் கழுவிடுறேன், நீ போய் படப்பா. போ, தண்ணி விடு குடிக்க. இல்லை, படுக்கலண்ணா, நான் கிளம்புறேன். அப்படியே கிளம்புறியா? ஏய், இன்னியாத்துக்கு அது கிளம்புற? நீயே படுத்து இருந்துச்சு, விடிய கற்கல்ல போப்பா. தூக்கம் வரலண்ணே. நான் அப்படியே போய் கூட்டாளிங்க வீட்டில் இருந்துட்டு அந்த ரத்னவேல் குரூப்பு கூட பேசிகிட்டு இருக்கேன். வரேண்ணே. எப்பா, எதாக இருந்தாலும் காலைல போய் செய்யலாமப்பா. சரி விடு, சொன்னால் கேட்க மாட்டேன். பார்த்து கவனமா போ, புரியுதா? இந்த லூசு பையில பக்கத்தில் வச்சுருக்க, அவன்கிட்ட எதுவும் பேசாத. நமக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லாமல் இருக்கப்பா. காரியம் முடியிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்து கச்சிதமாக காரியத்தை முடிக்கணும். புரியுதா? சரிண்ணே. வெளியே மூர்த்திட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. கீழே அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன். அந்த லூசு பையில நம்பி அவன்கிட்ட எதுவும் உளறிக்கிட்டு இருக்காது. சரி, அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லை கொடுங்க, நான் வச்சுட்டு போயிட்டேன். நான் பாத்துக்கிறேன் கதிரு. ஏய், நம்ம வீட்டு தட்டை நான் கழுவ மாட்டானடா. சரிண்ணா. என்ன அண்ணனை பத்தி ஒன்றும் தெரியாம இருந்துட்டு இருக்க? போடா. நீங்க பார்த்து ஏன் தட்டை நான் சாப்பிட்ட எச்சி தட்டை நீ கழுவணுமா? அதுல சரி, அதெல்லாம் தேவையில்ல. நீ சரி, படுங்க. போ. பத்திரமா போயிட்டு வாடா. சரி. தண்ணி எதுவும் சாப்பிடாத. பாலைவனத்துல ரோஜா மாதிரி இந்த குடும்பத்துல இப்படி ஒரு அழகான பொண்ணா?
என்ன படுத்துருக்க? வா போலாம். கிளம்புறமா? அப்ப எங்க தங்கலையா? ஆமா, தொங்குறாங்க. வா. அஞ்சுதுமே டாடா. அம்மா. ஏய் கிறுக்கு. மாமா. 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 நில்லுங்க மாமா. என்ன மாமா? என்னடா? என் ஆளோடையும் இருக்க விட மாட்டேங்க. அவ போட்டோவையாவது பார்த்துட்டு இருக்கலாம்னா அதுக்கும் கேட்டு போடுறீங்க. எனக்கு ஒன்றும் விளங்கல மாமா. சரி வரேன். அண்ணன் மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கிற தம்பிய இங்க தாண்டா பாக்குறேன். பாசக்கார மச்சாங்க எனக்கு. என்னது மாமா? மாமா மாமா என்ன மாமா இது? பிரதர்ஸ் பாசமா இல்ல பாட்டில் பாசமா? கொஞ்சம் வரியா? வரேன் வரேன் மாமா. நீ கலக்கு மாமா. போலாம் வா. போலாம் மாமா. மூர்த்தினா, மூர்த்தினா அண்ணா வரேன் தம்பி. எடுத்துறங்க. அப்புறம் அண்ணன் மாடியில் இருக்காரு பார்த்து. சரி தம்பி, பாத்துறீங்களா? அப்பதா அங்க எல்லாம் ரெடி. நீங்க வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரேம்மா, நீ போ. என்னாச்சு அப்பதா? ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு அப்பதா. அப்புறம் என்ன? ஆமாம்மா, நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஆனா அதையும் தாண்டி வேற சில விஷயங்களும் நடந்துருமோன்னு மனசுல லேசா பயம், அவ்வளவுதான். அப்பதா ஏற்கனவே சொல்லியிருக்கேனேம்மா, மனசுல ஏதோ ஒரு சின்னதா ஒரு குழப்பம், கவலை. இல்ல அப்பதா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. என் மனசுல எல்லாமே பாசிட்டிவா தான் தோணுது. ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்த ஆட்களோட நடவடிக்கை எல்லாம் கவனிச்சியா? பார்க்க கோமாளிங்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கோமாளி கிடையாது, கிரிமினல்ஸ். கோவக்கார கிரிமினல்ஸை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம், ஹேண்டிலும் பண்ணிடலாம். ஆனா கோமாளி மாதிரி இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் வெரி டேஞ்சர். எப்ப என்ன செய்வாங்கன்னு கணிக்கவே முடியாது. அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எது வந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு இருக்கு. 3/4 தாண்டிட்டேன்னு சொன்னேன் இல்ல, இன்னும் 1 வாரம் தான், முழுசா தாண்டிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
அது வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். வரப்போறத நினைச்சு இருக்கிற இந்த மூமெண்ட்டை நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.